হ্যালো বন্ধুরা, আমি সুমিত্রা চলে এসেছি নতুন একটা ব্লগ নিয়ে। ভালো লাগলে অবশ্যই একটা লাইক করবে, কমেন্ট করতে ভুলবে না। கழிவறை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகளை வரிசையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். பக்தர்களின் நலனுக்காக சுற்றியுள்ள இடங்கள் மற்றும் சுற்றுலாக்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது. இதனை வீணாக்காமல் பயன்படுத்திக் கொள்ள அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பக்தர்கள் தங்களது நகைகள் மற்றும் உடைமைகளை கவனமுடன் பாதுகாத்துக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வளையல், கண்ணாடி வளையல், கல் வளையல், தோடு, செயின், கல் கிளிப்பு, மெட்டை வளையல், பாசி முடி காணிக்கை செலுத்த இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்கோவிலுக்கு சொந்தமான முடி காணிக்கை மண்டபத்தில் மொட்டையடிக்காமல் தனியாருக்கு சொந்தமான இடங்களில் கழிவறை மற்றும் குளியல் அறை உள்ளது என இலவசமாக மொட்டை அடிப்பதாக கூறி சில தனிநபர்கள்
இவ்வாறு அடித்துக் கொள்வது எல்லாம் மூலம் தங்களை வற்புறுத்தினாலோ அச்சுறுத்தினாலோ உடனடியாக காவல்துறை மற்றும் சிபிஐ அலுவலகத்தில் புகார் அளிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புகார் 0431267040 267046 வாட்ஸ்அப் எண் 9488275077 இப்படி இணை ஆணையர் செயல் அலுவலர். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தந்துள்ள பக்தர்களை திருக்கோயில் நிர்வாகம் அன்புடன் வரவேற்கிறது. திருக்கோயில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இலவச தரிசனம் மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசனம் ஆகிய 2 தரிசன வழிகள் உள்ளது. பக்தர்கள் தாங்கள் விரும்பும் தரிசன வழியை தேர்ந்தெடுத்து அதற்கான வரிசையில் நிற்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இலவச தரிசன வழி மற்றும் ரூபாய் 100 கட்டண தரிசன வழிகள் திருக்கோயில் வரிசை வளாகத்தின் தெற்கு பகுதியில் நுழைவு வாயில்கள் உள்ளது. குறுக்கு வழியில் விரைவாக தரிசனம் செய்து வைப்பதாக கூறி அழைக்கும் இளைஞர்களிடம் திருக்கோயில் நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்க பக்தர்களை கேட்டுக் கொள்ளப்படுகிறது. திருக்கோயில் வாட்ஸ்அப் எண் 9482750777 என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கவும். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தரும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் வரும் சார்பாக பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய திருக்கோயிலின் வடக்கு நுழைவாயில் அனுமதிக்கப்படுவர். பக்தர்கள் இடைத்தரகர்களை நம்பி பண கொடுத்து ஏமாற வேண்டாம். இடைத்தரகர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக திருக்கோயில் சார்பாக பேட்டரிக்காக மற்றும் சக்கரமில்லா சக்கர நாற்காலிகள் திருக்கோயில் தகவல் மையம் ராஜகோபுரம் வடக்கு வாசலில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ள பக்தர்களாக